எங்கள் கல்லூரியில் சமீபத்தில் ஒரு கதை சொல்லியை அழைத்து கதை சொல்ல வைத்தேன் நான் பிள்ளைகளுக்கு. நம்ம தான் கதை சொல்றது இல்லைங்க. எங்க கதை சொல்ற பெரியவங்களே இல்லையே வீட்டுல. பெரியவங்க எல்லாம் சீரியல்ல பார்த்துட்டு இருக்காங்க. எங்க கதை சொல்றாங்க? அவங்க டிவில தான் இருக்காங்க. முழு நேரம் அவங்களுக்கு யாராவது கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாறி போச்சு நமக்கு. நான் அந்த கதை சொல்லியை அழைத்து கதை சொல்ல வைக்கிறேன். அவர் கதை சொல்வதற்கு தயாரானார். அதற்கு முன்னால் அவர் பெயர் பவா செல்லதுரை, திருவண்ணாமலையிலிருந்து அழைத்திருந்தார். வந்திருந்தார். அன்று இரவு என்னிடத்தில் தொலைபேசியில் பேசுகிறார். வருந்தோழர், நான் உங்க காலேஜ்க்கு வரேன். என்ன குடும்பத்துல ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திட்டீங்களே உங்க காலேஜ்ல இருந்து. நான் என்னங்க, என் பொண்ணையும் கூப்பிட்டு இருக்கீங்களா பேசுறதுக்கு அப்படின்னாரு. உங்க பொண்ணு யாருன்னு தெரியாதுங்க. யாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால என்னுடைய துறையில ஒரு பெரிய ஒரு பேப்பருங்க, நியூஸ் பேப்பர், அதை கொண்டு வந்து எங்களுடைய நிர்வாகத்தில இருந்து என்னுடைய டேபிளுக்கு வந்திருக்கு. இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு காலேஜ்க்கு கூப்பிடுங்க, பேசுங்க, நீங்க தலைமை தாங்கி நிகழ்ச்சியை நடத்தி முடிங்க, இந்த பொண்ணை கண்டுபிடிங்க. அந்த பொண்ணு பேர் மான்சி, +2 தான் படிக்கிறாளாம். 60 எழுத்தாளர்களுடைய ஆக்கங்களை சரளமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசுகிறாள். ஹிந்தியிலும் ஜப்பானிலும் ரஷ்யாவிலும் சீனாவிலும் உருதுவிலும் சமஸ்கிருதத்திலும் இருக்கக்கூடிய இலக்கிய கர்த்தாக்களை, இலக்கிய படைப்பாளிகளை பற்றி அப்படி அற்புதமாக பேசுகிறார். அப்படின்னு ஒரு நியூஸ் எனக்கு வருது. அது பார்த்தா அந்த பவா செல்லதுரையுடைய மகதான அவர். நான் ஒரு விஷயத்த சொன்னேன், அவ அதுல அந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கா. இது யாரையோ தூக்கி கொடி பிடிப்பதற்காகவோ அவர்களை அறிமுகம் செய்வதற்காகவோ லாபி பண்றதுக்காக நான் பேசலீங்க. எனக்கு நோக்கம் அது இல்ல. ஐ எம் a teacher. என் நோக்கம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை எழுதுகிறது, 17 வயது குழந்தை எழுதுகிறது, நான் இவ்வளவு விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்பது என் தகப்பனுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, உணவருந்துகின்ற மேஜையிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இலக்கியங்களை விவாதிப்பார்கள். என் தகப்பனும் தாயும் நண்பர்களுமாக அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இலக்கியங்களை விவாதிப்பார்கள். நான் 5 வயது முதல், மொழி புரிந்த நாள் முதல் அதை கவனித்து கவனித்து வளர்ந்தேன். அதுதான் இந்த தேடலுக்கும் இன்றைக்கு நீங்கள் என்னை அழைப்பதற்கும் காரணம் என்று அந்த குழந்தை சொன்னார். ஒரு தகப்பனுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய வீரியமான விருட்சம் அவர்களுடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றார். உண்மையா சொல்றேங்க, என்னுடைய தகப்பன் பேசிய சிறிய சிறிய உருது கவிதைகள் தான் என்னை இதுவரைக்கும் இப்படி நிறுத்தி பேச வைத்திருக்கிறது என்றால் அந்த ரசனையின் புள்ளியை என் தகப்பன் என்னுடைய மனதிலே தொட்டு எழுப்பினார். சோர்ந்து வந்து உட்கார்வைங்க, தலையை தடவி கேட்பார், பாப்பா என்ன என்ன காம்படிஷன்ல தோத்துட்டோம் பாரு, கவலைப்படாத. என்ன கவலைப்படாத, தோத்துட்டேன்னு சொல்ற, அவமானமா இருக்கு. அப்பா உடனே ஒரு கவிதை சொல்லுவார். எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமாங்க? தோத்துட்டு வந்தேன்னா கெட்ட வார்த்தையில திட்டாம கவிதை சொல்ற தகப்பன். फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे, फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे, वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபானூஸ் அப்படிங்கிறது சிம்மினிங்க. விளக்கு வைப்போம்ல, மேல சிம்மினி இருக்குமே, சிம்மினி. சிம்மினி வந்து காற்றினால் தீபம் அணையாமல் காக்கின்ற கருவி. அப்பா சொல்றார், இந்த தீபத்தை காக்க வேண்டும் என்று கடவுளால் ஆணையிடப்பட்ட காற்றே சிம்மினியாக மாறி இருக்கின்ற பொழுது அந்த தீபத்தை யாரால் அழித்து விட முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது அப்படின்ட்டு போவாரு. இந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை ஏதோ ஒரு புள்ளியில் நான் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது என் மனதிலே சிறகு விரிந்திருக்கிறது. அந்த சிறகு விரிய விரிய நான் ஆகாயத்தில் பறக்க பறக்க பல நூல்கள் எனக்கு கை கொடுத்திருக்கின்றன. நான் யோசிச்சு பார்க்கிறேன், நூல் வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அழைத்து செல்லும். நான் ஒரு 2-3 செய்திகளை சொல்லிவிட்டு சகோதரருக்கு மேடை இடமளித்து அமர்கிறேன். நான் வாசித்து அந்த வாசிப்பினால் அல்லது கேட்டு அந்த கேட்கின்ற திறத்தினால் நான் எனக்குள் சிறகு பெற்று இந்த உலகத்தில் பறந்த அந்த அனுபவத்தை நான் கடத்துகிறேன். தேடி தேடி படிங்க, தேடி தேடி கேளுங்க.
ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் போறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருப்பதற்கான நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஒரு அபாயகரமான ஒரு வாக்குமூலத்தை நான் தருகிறேன். அதிகமான பொழுதுபோக்கு அம்சங்களோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றவர்கள் மிக அதிகப்படியான மன அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் பொழுதுபோக்கு அம்சங்களை எடுக்கிறோம். ஆனால் அந்த பொழுதுபோக்கு அம்சங்களே இப்ப டிசிப்ளின் ஆயிடுச்சு. அப்படி என்றால் மன அழுத்தம் தான் வரும், ஆக்கம் வராது, ஏற்றம் வராது, ரெஃப்ரெஷ் ஆக முடியாது. இந்த கதை சொல்லி கொண்டே இருக்கிறார், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். மனதிலே சிறகுகள் முளைக்கின்றது. என் தாய் கதை சொல்வார். அந்த கதை சொல்லியின் தாயும் கதை சொல்லி இருக்கிறார். அப்படி ஆரம்பிச்சாருங்க பேச்ச. மற்றவர்களுக்கு அது எப்படிப்பட்டதோ இல்லையோ, என் மனதிலே மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு என்ற ஒரு வெட்டு விழுந்தது. அவர் சொல்றார், கிழிந்த பாயில் என்னை கிடத்தி கொண்டு, மெலீசதாங்க பேசுங்க, நல்லா சொல்றேன் பாருங்க பெரியோர்களே. ஆர்ப்பாட்டமாகவும் சத்தமாகவும் அலங்காரமாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை மட்டும் கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு விட்ட நாம் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சிந்தனை வழியாக பேசக்கூடியவர்களுடைய பேச்சை தவற விடுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆர்ப்பாட்டமாக முகத்திலே பிரபலங்களை பூசிக்கொண்டு வருகின்றவர்களுடைய பேச்சிலே மட்டும் சிந்தனை இருக்கும் என்று கருத வேண்டாம். பிரபலமாகாதவர்கள் ஆனால் புகழுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுடைய பேச்சில் பல ரகசியங்கள் பொதிந்திருக்கும். அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எந்த மனிதனுக்கு கிடைக்கிறதோ அந்த மனிதன் சிறகு பெறுகிறான். எங்க அம்மா படிக்காதவங்க தானே. ஃபர்ஸ்ட் தடவை நான் மலேசியா போறேன் வாழ்க்கையிலேயே. அதான் ஃபர்ஸ்ட் போன ஊரு. அது தாண்டி இப்ப 31 நாடுகள் போயிட்டு வந்துட்டேன். எங்க அம்மா எனக்கு கிளம்பும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க, சுல்தானா மலேசியால கடல் இருக்குமா? தெரியலமா, இருந்தா கால் நினைச்சிட்டு வந்துரு, கண்டிப்பா உன் காலில் அந்த தண்ணி பட்டுறணும். ஏன்னு கேட்டேன். படிக்காத அந்த தாய் சொன்ன வார்த்தை பாருங்களேன், உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்ல. இப்படிப்பட்ட தாய், இப்படிப்பட்ட தந்தையினுடைய வீட்டில் வளர்ந்தால் இப்படித்தானே வளர முடியும், வேற எப்படி வளர்வது? அவர் சொல்கிறார், கிழிந்த பாயில் என்னை கிடத்தி கொண்டு பல பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொன்னவள் என் அம்மா. அவள் கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. 100 கதைகளாவது சொல்லி இருப்பாய் என் அம்மா. அந்த 100 கதைகளில் நிறைய திருடர்கள் வருவார்கள். அம்மா சொல்லுகின்ற கதைகளில் வரக்கூடிய திருடர்கள் கூட கெட்டவர்கள் இல்லை. இந்த மனதை எதமாக்குறோம்ல, இந்தியாவில எத்தனை பகுதி வளமா இருந்தாலும் ஏன் தமிழ்நாடு மட்டும் இவ்வளவு அன்பாவும் அழகாவும் இருக்குன்னா நம்ம அம்மாக்களாலும் பாட்டிகளாலும் கதை சொல்லப்பட்டு வளர்ந்தவர், நல்ல வார்த்தைகள் சொல்லி வளர்ந்தவர்கள் நாம். ரசனையின் புள்ளி நமக்கு தெரியும். ஓஷோ சொல்கின்ற அந்த ட்ரெமெண்டஸ் டிசிப்ளின் சொல்றாங்கல்ல, இதோ உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தாயிடத்திலும் இந்த தம்பியிடத்திலும் உண்டு. The tremendous discipline of learning. கற்றல். அவர் அந்த கதையை சொல்லுகிறார். நான் அதை உங்களுக்கு கடத்தி விட்டு அமர்கிறேன். என் மனதிலே ஏதோ ஒன்று வெளிச்சமானது. என் வானம் எனக்கு வசப்பட்டு இருக்கிறது. நான் மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது வித்தியாசமாக அவர்களை பார்க்கிறேன். உங்களால் முடிந்தால் பார்க்க முடியுமா என்பதனை முயற்சி செய்து கொள்ளுங்கள். நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை தோழர்களே. என் தகப்பன் மீது வார்த்தையாக நான் சொல்லுகிறேன், நான் கூட்டங்களுக்கு பேசுபவள் இல்லை. அது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு. நான் தனி மனிதர்களுக்கு பேசக்கூடியவள். உங்களில் இருக்கக்கூடிய தனி மனிதர்களுக்காகத்தான் நான் பேசுகிறேன். உங்கள் தனி மனித மனங்களிலே ஏதேனும் மாற்றம் வருதான் பாருங்க. தமிழிலே மிகப்பெரிய ஆளுமையாக லட்சோப லட்ச எழுத்தாளர்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கின்றவர்கள் கூட அற்புதமாக தமிழில் எழுதுகிறார். அவர் ஒரு எழுத்தாளரை சொன்னார், வைக்கம் முகமது பஷீர். கேள்விப்பட்டிருப்பீங்க, வாசிப்பாளர்களுக்கு தெரியும். என் தாத்தாவிடம் ஒரு யானை இருந்தது. அவருடைய ஒரு குட்டி புக்கு ஆசைச்சு போடுற ஆளு. அவர் ஏதோ எழுதிட்டு இருக்கிறார். எழுதுறதுல பசிய மறந்து எழுதிட்டார். எழுத்து முடியுது.
எழுந்திருக்கிறார். ஒரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு? எழுத்தாளர்களை கொண்டாடுங்கள், படைப்பாளர்களை கொண்டாடுங்கள். அவர்கள் நமக்காகவே இறைவனால் அனுப்பப்பட்ட அற்புதமான பரிசுகள். ஜெயகாந்தன் ஒரு மீட்டிங்ல பேசுறாருங்க அண்ணா கரீனா பத்தி. அத இல்ல, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பத்தி பேசுறார். சுந்தரராமசாமி எழுதுறார். அதுல ஒரு குழந்தை செத்து போகும். ஜெயகாந்தன் சொல்றார், அந்த எழுச்சியில சொல்றார், மன எழுச்சியில சொல்றார். அற்புதமான எழுத்தாளர். அவர் சொல்றார், வாழ்க்கையில் நிஜத்திலே குழந்தைகள் செத்து போவதை விட அதிகமான மன பாதிப்பு வருகிறது இலக்கியங்களில் குழந்தைகள் செத்து போனால் எழுதுறார் சொல்றாரு. உண்மையா நான் சொல்றேங்க. எழுத்தாளன் இருக்கிறான்ல, அவனுடைய எழுதுகோளில் சொட்டி கொண்டிருப்பது ஒரு தலைமுறைக்கான, ஒரு இனத்திற்கான உயிரை தவிர அது ஒரு தனி மனிதனின் உயிர் அல்ல. அதை அவர் பேசுறார். அந்த வைக்கம் பஷீர் எழுதிட்டார். பேனாவை மூடிட்டு பசிக்குதான். நேரா எழுந்திருச்சு போறார். ஜிப்பா மாட்டிக்கிட்டார், வேஷ்டி கட்டிட்டு ஜிப்பா மாட்டிட்டு பணத்தை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கிட்டார். நேரா ஒரு ஹோட்டலுக்கு வந்தார். இப்போ நாம சாப்பிடுற மசாலா தோசை 60-70 ரூபாய் இருக்குமாங்க? எந்த காலத்துல இருக்கிற நீ? அவர் காலத்துல 2 ரூபா. 2 ரூபாவை சாப்பிட்டார். மசாலா தோசை சாப்பிட்டார். சாப்பிட்டு வந்து கல்லாப்பெட்டியில நின்று பாக்கெட்டை தடவி பார்க்கிறாரு. காசு இல்ல. அவருக்கு அந்த பண பெட்டி வச்சிருக்கிறவங்க கல்லாப்பெட்டிக்காரங்கிட்ட சொல்றார், நான் சாப்பிட்டேன், பணம் எடுத்துட்டு வந்த நினைப்பு இருக்கு, இப்ப பணம் இல்ல, நான் வீட்டுல போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேங்கிற. கல்லாப்பெட்டியில உட்கார்ந்து இருக்கிற ஹோட்டல்காரன் சிரிக்கிறான். அவன் நம்பல. நான் உண்மையாதான் சொல்றேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேங்கிறார். அவர் மனசுல ஓடுது, ஒண்ணு மாவு அரைக்கணும், இல்லைன்னா டேபிள் துடைக்கணும், ஏதோ வேலை கொடுக்க போறானேன்னு தோணுது. அவன் சொன்னான், அவன் அரக்கன், அவன் சொல்றான் சட்டைய கழட்டு. அவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, சட்டை எப்படி கழட்டுறது? அவர் எழுதுகிறார், சட்டை கழட்டு என்று 2 ரூபாய்க்காக என்னிடத்தில் கல்லாப்பெட்டியில் இருப்பவன் ஓட்டல்காரன் சொல்லுகின்ற பொழுது அந்த உணவகத்தில் 70 பேர் உண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிறைய பேர் என்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் யாருக்கும் 2 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை. நான் அவர்களுக்காகத்தான் எழுதி கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு அத சட்டையை கட்டி வச்சிட்டார். அவன் சாதாரணமானவன் இல்ல. அடுத்து சொல்றான், வேஷ்டியை கழட்டுங்கிறான். அவர் ஆடி போறார், அவன் அடிக்க வருகிறான். அவன் வன்முறையில் இருந்து தப்பிப்பதற்காக இடுப்பிலே அவர் வேஷ்டியை அழுவிப்பதற்காக கை வைக்கிறார். எங்கிருந்தோ ஒரு குரல், வேஷ்டிலாம் அவுக்காத சார். நேரா வந்து, என்ன வேணும் உனக்கு? 2 ரூபா தானே, தான் நான் தரேன் அப்படி என்று கல்லாப்பெட்டியில் அதை வீசிவிட்டு அவன் ஜிப்பாவை எடுத்து என்னிடத்தில் தந்தான். நான் போட்டுக்கொள்வதற்கு உதவி செய்தான். வெளியில் இழுத்து வந்தான். என்ன சார், பயந்துட்டியா? பயப்படாத சார். நான் நடுங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தவன் அப்படி சொன்னான். திடீரென்று அவன் வேட்டியை விரித்து என் இடத்தில் காட்டினான். அதில் 20 பணப்பைகள் இருந்தன. இதில் எது சார் உந்து என்று கேட்டான். அதில் என் பணப்பை இல்லை. நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். இல்லையா என்று மடித்து சொருகிக் கொண்டு அவன் நடக்க ஆரம்பித்தான். நான் அவனை நிறுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. எனக்கு அவன் பெயர் தெரிய வேண்டும். அவன் என் கண்ணின் எல்லையை நோக்கி அவன் தாண்டி சென்று கொண்டே இருந்தான். அவன் பெயர் தெரிந்து நான் என்ன செய்ய போகிறேன்? அவனுக்கு 2 பெயர்கள் தான் இருந்திருக்க வேண்டும். ஒன்று, அவன் பெயர் கருணை என்று இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் பெயர் அறம் என்று இருந்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் வைக்கம்.